ஈரானியர்களை திருப்பி அனுப்ப வேண்டாம். இலங்கைக்கு அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனா மூழ்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க உள்வெளியுறவுத்துறையின் கேபிள் பிரிவு இந்த தகவலை வழங்கியுள்ளதாக குறித்த செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலியிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் புதன்கிழமை இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய IRIS தேனா போர்க்கப்பலை மூழ்கடித்தது. இதன்போது பலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஏனையவர்கள் இலங்கை கடற்படையினர் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை இலங்கை இரண்டாவது ஈரானிய கப்பலான IRIS புஷேரில் இருந்து 208 பணியாளர்களை மீட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டிற்கும் ஆதரவாக இல்லை, ஆனால் தனது நாட்டிற்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்ல மனிதாபிமானமான பொறுப்பு தமக்கு இருப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பீட் அமைதியான மரணம் என்று விவரித்த டெனா கப்பலின் டார்பிடோ தாக்குதல் இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவின் முதல் நடவடிக்கையாகும். மேலும் ஈரான் மீதான மோதலின் புவியியல் நோக்கம் விரிவடைந்து வருவதற்கான தெளிவான அறிகுறியாகவும் இது பார்க்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து வந்த இரண்டாவது கப்பலான புஷேரில் இருந்தவர்களையோ அல்லது தெனாவில் உயிர் பிழைத்த 32 பேரையோ ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடரும் மத்திய கிழக்கு பதற்றம். தாக்குதலுக்குள்ளான ஈரான் விமான நிலையம். ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் மெத்பாட் சர்வதேச நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மெக்ராபாத் விமான நிலையம் நாட்டின் முக்கிய உள்நாட்டு விமான நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதேவேளை தாக்குதல் நடந்த விமான நிலையத்தில் பல விமானங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து ஒரு பெரிய புகை மேகம் வெளியேறியதாகவும் கூறப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் பல இடங்கள் எதிரிகளால் குறிவைக்கப்பட்டிருப்பதை ஈரானிய அரசு ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் முன்னதாக மார்ச் 4ஆம் திகதி விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவு உட்பட இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல அமைப்புகள் அழிந்தது. இருப்பினும் காலை இடம்பெற்ற தாக்குதலில் விமான நிலையத்தின் எந்த இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது இன்னமும் தகவல்கள் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. உக்ரைன் வங்கி ஊழியர்களை வெளியேற்றும் ஹங்கேரி. இரு நாடுகளுக்கிடையே முற்றும் மோதல். சுமார் $80 மில்லியன் பணம் மற்றும் 9 கிலோ தங்கத்தை வாகனங்களில் ஏற்றி கொண்டு சென்ற உக்ரைன் வங்கி ஊழியர்கள் 7 பேரை ஹங்கேரி அரசு அதிரடியாக கைது செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பண மோசடி சந்தேகத்தின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முறையான வங்கி பரிமாற்றம் என்றும் ஹங்கேரி அரசு ரீதியிலான வழிப்பறியில் ஈடுபடுவதாகவும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த மாதம் ஹங்கேரியில் பொது தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பிரதமர் விக்டர் தனது அரசியல் ஆதாயத்திற்காக உக்ரைனை சிக்க வைப்பதற்காக உக்ரைன் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் உக்ரைன் வழியாக வரும் ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை உக்ரைன் நிறுத்தியுள்ளதாக கூறி ஹங்கேரி பிரதமர் விக்டர் உக்ரைனுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் 90 பில்லியன் யூரோ நிதியுதவியை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆச்சரியமடைந்த உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்ய எண்ணெய்க்கான உக்ரைனை ஓர்பன் மீட்டுவதாக குறிப்பிட்டதோடு நிதியுதவியை தடுத்தால் உக்ரைன் ராணுவம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடுமையான வார்த்தை போர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் பதற்றத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் ஆஸ்திரேலியா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அதிக ஆபத்துள்ள பயண இடமாக இலங்கை வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரம் மறுத்துள்ளது. ஆஸ்திரேலியர்களுக்கான அதிக ஆபத்துள்ள பயண இடமாக இலங்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போலியான செய்திகளை இணையதளத்தில் பரவி வந்தாலும் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் அதிகாரப்பூர்வ பயண
ஆலோசனை நிலை மாறவில்லை என உயர்ஸ்தானியரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. துல்லியமான மற்றும் புதுப்பித்த பயண ஆலோசனைக்கான ஆஸ்திரேலியர்கள் அதிகாரப்பூர்வ ஸ்மார்ட் டிராவலர் வலைத்தள நம்பியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஸ்மார்ட் டிராவலர் வலைத்தளத்தில் ஏதாவது இல்லை என்றால் அது துல்லியமான பயண ஆலோசனை அல்ல என்பதை ஆஸ்திரேலியர்கள் அறிவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய பயண வழிகாட்டலுக்கு சுற்றுலா பயணிகள் எப்பொழுதும் ஸ்மார்ட் டிராவலர் வலைத்தளத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜாஎலவில் மீண்டும் துப்பாக்கிச்சூடு. படுவத்தே சமர என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் மனைவியின் வீட்டில் இன்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஜாஎல செயின்ட் ஆயின்ஸ் வீதியில் அமைந்துள்ள வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்து. மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயரும். கத்தார் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தால் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இன்னும் சில நாட்களில் முழுமையாக நிறுத்தப்படலாம் என்று கத்தார் நாட்டின் வலுசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மோதல் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உலகில் 1/5 எண்ணெய் விநியோக பாதையான ஓர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டதால் அந்த 2 அல்லது 3 வாரங்களில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை $150 வரைக்கும் உயரக்கூடும். தற்போது சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 4.4% உயர்ந்து $89.17 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு மற்றும் விநியோக தடை காரணமாக இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் தற்போதைய மோதல் சூழ்நிலை காரணமாக தங்கள் பாதுகாப்பு குறித்து மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கிறார். லெபனானில் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டிற்குள் சில குழுக்களால் நடத்தப்படக்கூடிய சம்பவங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நிமல் கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் 9,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணியாற்றி வருவதால் விழிப்புடன் இருக்கவும் நாட்டின் பாதுகாப்பு படைகள், அரசாங்க ஊடகங்கள் மற்றும் தூதரகம் வழங்கிய வழிமுறைகளை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டால் இஸ்ரேலிய அவசர சேவைகள் இலவசமாக பெறுவீர்கள் என்றும் உங்கள் இருப்பிடத்தை 101 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சேவையை பெறலாம் என்றும் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்திருக்கிறது.